இயேசுவில் பிரியமான நண்பர்களே, மாதா டிவியின் அன்பு பிள்ளைகளே, ஆகஸ்ட் மாதம் என்றாலே அனைத்து புனிதர்களின் நினைவுகூறிய நாள்தான். ஆனால் அதில் முக்கியமாக குருக்களின் பாதுகாவலாக இருக்கின்ற, அதிக முக்கியமாக இருக்கின்ற பங்குத்தந்தையின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித ஜான் மரிய வியானியை நாம் நினைவுகூறுகின்ற மாதம் இந்த மாதம். ஆக இந்த மாதத்திலே புனித ஜான் மரிய வியானுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து குருவாக மாற முடியாது என்ற நிலையில் இருந்த ஜான் மரிய வியானி அன்னையினுடைய ஆசீர்வாதத்தால், நற்கருணை இயேசுவின் வழிகாட்டுதலால் ஒரு குருவாக மாறியதை நாம் அறிந்து பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை அன்னையாம் திருச்சபையானது நம்ம கொடுத்தமைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குருவாக மாற முடியாது என்று நினைத்த அவர் குருவாக மாறி, யாருமே குருத்துவ பணிக்கு செல்ல முடியாமல் இருந்த இடத்திற்கு சென்று இறை மக்களுக்கு இயேசுவை பற்றி அதிகமாக எடுத்துச் சொல்கின்றார். இப்படியாக எடுத்துச் சொல்கின்ற போது அனைத்து மக்களும் அவரை நோக்கி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் விசேஷமாக அவர் ஏறக்குறைய 18 மணி நேரம் தொடர்ந்து பாவசங்கீதத்தின் தொட்டியில் அமர்ந்து மக்களுடைய பாவத்தை கேட்டு அவர்களுக்கு ஆசீர் வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானுடைய நல்ல மேற்கோள் காட்டிய வழிகளை பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக குருக்களாகிய நாங்கள் அனைவருமே புனித ஜான் மரிய வியானியை பின்பற்றி தாழ்ச்சி உள்ளத்தோடும் நற்கருணை இயேசுவின் மீது அளவு கடந்த பக்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உண்மையான கருத்தினை இப்புனிதர் எனக்கு சொல்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே புனித ஜான் மரிய வியானி இவருடைய தாழ்ச்சி, இவர் நற்கருணை மீது கொண்ட அந்த அளவு கடந்த பக்தி என்னை அதிகமாக பாதித்திருக்கிறது. ஏனென்றால் கஷ்டத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கின்ற குருக்களுக்கு நம் ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் இந்த நற்கருணை இயேசுவும் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார்கள், வழிகாட்டுதலை நமக்கு நிறைவாக கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட புனிதரை அன்னையாம் திருச்சபை குருக்களுடைய பாதுகாவலாக கொடுத்தமைக்கு நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே என் நண்பர்களே, புனித ஜான் மரிய வியானின் வழியாக இந்த தாழ்ச்சி, அன்னையின் மீது கொண்ட அந்த அன்பு, நற்கருணை இயேசு மீது கொண்ட பக்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாமும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இப்புனிதர் வழியாக நீங்கள் அனைவரும் குருக்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் குறிப்பாக பங்கு தந்தைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தின் வழியாக எங்களிடம் கொடுக்கப்பட்ட இந்த பணிகளை நல்ல முறையில் செய்ய புனித ஜான் மரிய வியானி எங்களுக்கு துணையாக இருப்பாராக. புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.